எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய ஸ்கூல்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் மீடியால இருந்து வந்து அவங்கவுங்க பத்திரிகைகளை கொஞ்சம் போட்டு எங்களுடைய ஸ்கூலை பற்றி மேகசின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் சகோதரர்களை தான் கூப்பிட்டு இந்த நாள்ல நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து அது அவங்களுக்கு ஷால் போட்டு அவங்கள கௌரவித்தோம். அதுதான் நீங்க வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. அவர்களை பாதுகாக்கக்கூடிய சப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வீட்டுக்கு செல்படுது கூடாண்டவே அப்பா நல்லபடியாக பிள்ளைகள் போய் சேர்க்கவே தரையே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்போர்ட்ஸ்லவே கூடாண்டவே நல்லபடியாக ஆனது இந்த ஸ்போர்ட்ஸ்லவே கூடாண்டவே நல்லபடியாக ஆனது செய்து முடிக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை ஆனதே பார்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் வந்து எங்கள் ஸ்கூலை பற்றி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் எந்த ஃபீஸும் வாங்குறதில்லை. ஸோ எங்கள் பிள்ளைங்க வந்து 11-12 வருஷமாக இருக்காங்க. எங்கள்கிட்ட சின்னதாக அந்த பிள்ளைங்க வளர்ந்துக்கிறாங்க மேலே இருக்க பசங்கள்லாம். ஸோ எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் கேர்டேக்கர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே இந்த பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு, உழைப்பு, அதுவும் இல்லாமல் எங்கள் மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த மனப்பான்மை என்னன்னா, இந்த குழந்தைங்க தன்னோட குழந்தை ஒரு குழந்தை இருக்கு, இந்த மாதிரி எல்லா குழந்தையும் நம்ம வளர்க்கணுங்கிறதுக்காக முடிவு பண்ணி இத்தனை குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் அந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க, வேற டீச்சர்னால அங்கே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 20 ஸ்டாஃப் இருக்காங்க, ஓடி தெரப்பி இருக்கு, பிசியோதெரபிஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் 1:1 இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் முடிச்ச டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த தாம் பெற்ற குழந்தைங்களுக்கு கூட செய்ய முடியாத காரியங்கள் எங்கள் கேர்டேக்கர்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வாந்தி எடுத்துருவோம், அப்படியே சாப்பாட்டை கையில் கழுவி விட்டு போய் அவனை க்ளீன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையாலுமே கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் எங்கள் ஸ்டாஃப், எங்கள் மேடம், பத்திரிகை நண்பர்கள் நமக்கு இந்த ஒரு 10-11 வருஷ காலமாக நமக்கு நிறைய உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய எம்இ மற்றும் கமலம் ஸ்கூல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுக்கு அழைப்பை ஏற்று வந்தமைக்கு உங்களுக்கு எவ்வளவோ வேலை பழுவு மத்தியில் நீங்கள் வந்தமைக்காக நன்றி. எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப்பாக இருந்திருக்கீங்க. ஸோ இனி வரும் நாட்களில் உங்களோட உதவிகள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதற்காக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மத்தியில் ஷியாம் சார், உள்ளாட்சி சாரல், கலந்தர் எவிஎம் டிவி, ராஜ் கணேஷ், சதீஷ் குமார் தமிழ் அஞ்சல், ஜெகன் செய்தி அலசல், விமல் சார் தமிழ் சுடர். ஸோ இந்த பத்திரிகையிலிருந்து இவங்க நம்மளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஸோ சின்ன அவங்கள ஒரு கௌரவிக்கும் விதமாக ஒரு சின்ன மீட்டிங் இது. ஸோ இப்போ நம்ம மத்தியில் நம்மளுடைய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மேடம் அவர்களிடத்தில் சிறு வார்த்தைகளை பேசுவார். அவர்கள் அன்போடு அழைக்கலாம். சொல்லுங்க. சூப்பரா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி, பச்சடி எல்லாம் சாப்பிட்டு தூங்குறீங்களா? தூங்குறீங்களா? ஓகே. வேணும் எப்பவுமே நம்ம எனர்ஜியா இருந்தாதான் நமக்கு சேஃப்டியும் இன்னும் நல்லா எல்லா கதையும் சாதிக்க முடியும். ஆக்சுவலா இங்க முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க கிடையாது. எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த கூட இந்த உலகத்துக்கு பெருசா சொல்லணும்னா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய ஜாம்பவான்கள். இவங்க போட்டதுதான் எங்க வரும்? பேப்பர்ல சொல்லுங்களேன். பேப்பர்ல லேசான மழை தூறல் அது வரும். கனமழையின் காரணமாக பள்ளி விடுமுறைனால அது இவங்க எல்லாம் போடுற நியூஸ் தான். புரியுதா? நல்ல விஷயத்தை இவங்க தான் போடுவாங்க, சின்ன பிரச்சனையை இவங்க தான் பெருசாக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இன்னைக்கு நம்ம கூட என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. சோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நம்மள வந்து இந்த வெளி உலகத்துக்கு நம்மளை எடுத்துட்டு போறது இவங்க தான். சரியா? எல்லாரும் திருப்பி வந்து அவங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல நிறைய ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க.
பிள்ளைங்களை அழகா சூப்பரா வளர்த்து தரோம். அதுதான் நாங்க கேட்கிறோம். சரியா? ஓகே. எங்க போனாலும் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருந்ததுன்னா என்னோட நம்பரையோ சிஸ்டரோட நம்பரையோ கொடுங்க. கண்டிப்பா அந்த பிள்ளைங்களை நாங்க வந்து இங்க சேர்த்து அவங்கள நாங்க இந்த மாதிரி நல்ல பிள்ளைகளை என்ன செய்வோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்தி போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஒரு உதவி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நாங்க உங்களை பார்த்து பேசணும் செய்யணும் அப்படின்லாம் நினைச்சா கூட எங்களுக்கு அநேக சூழ்நிலைகள் அதுக்கு வந்து ஏற்றா போல அமையல. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன மாதம் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நாங்கள் வர வச்சிருக்கோம். அது சின்னதா இருந்தா கூட அதை சந்தோஷமா நீங்க எங்களுக்கு சார்பாகவும் எங்களை ட்ரஸ்ட் எங்களுடைய பிள்ளைங்க சார்பாகவும் நீங்க இதை ஏற்றுட்டு சந்தோஷமா தொடர்ந்து உங்களுடைய பணிகளை எங்களுக்காக நீங்க செய்யுங்க. தேங்க்யூ. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொருட்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாசு வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மனநலம் குழந்தைகளை வந்து இவங்களுக்கு வந்து நல்ல முறையில் அவங்க வந்து மனம் போகாமல் ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுக்கு நல்ல வகையில் வந்து கோச்சிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அது ஆமாம், அது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பேரண்ட்ஸு வந்து அவங்க வீட்டில் வந்து இவங்களை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணாத சூழ்நிலை இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து நல்லா கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து தமிழ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். வெறும் பத்திரிகை துறை சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகள் எது வந்திருந்தாலும் தமிழ் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து சிறந்த முறையில் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். மேலும் வந்து நாங்கள் ஸ்பான்சருக்குலாம் பேசிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் ஸ்கூலுக்கு மேலத்துக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இந்த டைம் கொடுத்த மேடம்க்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஸ்கூலு சேலம் மாவட்டம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி யாருமே பண்ணல. சேலம் மாவட்டத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய பெரிய நல்லா கையில் நல்லா காசு இருக்குது, நல்லா எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. சொந்த அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. பட்டு மேடமு இந்த ஸ்டாஃபு நல்லா பசங்களுக்கு பார்த்து எல்லாம் நல்லா சாப்பாடு கொடுத்து என்ன தேவை இருக்க எல்லாமே நீங்கள் பசங்க கொடுத்தீங்களா? நான் நிறைய டைம் பார்த்தாச்சு. எல்லாம் மேடமுக்கு இஷ்டத்துக்கு பார்த்து நல்லா சாப்பாடு, நல்லா என்ன டான்ஸு, என்ன பசங்க மைண்டு எப்படி ஃப்ரீயும். வீட்டில் ஆர்மி பார்க்கணுன்னா மைண்ட் ஃப்ரீ இருக்காதா? டான்ஸு நல்லா திருப்பி நல்லா எல்லாம் பார்த்துட்டு நல்லா கைடிங் பண்ணி பத்திரிகையில் இப்போ நம்ம 2 பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் மேடம் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிற நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம சகோதரர்களுக்கு ஒரு ஹானர் பண்ணுவாங்க. சியாம் சாருக்கு சியாம் மேடம் வந்து பொன்னாடி பற்றி கௌரவிப்பாங்க. அடுத்தது ராஜ் கணேஷ் சார் தினக்காற்று அவர்களுக்கு நமது மேடம் பொன்னாடை பற்றி நல்லா கிளாப் பண்ணுடா. அடுத்ததாக நமது விமல் சார் இதுக்கு எல்லாம் வெளியில அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. மூல காரணமே அந்த சகோதரர் விமல் சார் தான். சாருக்கு
சார் தமிழஞ்சல் அவர்களுக்கு மேடம் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக ஜெகன் சாருக்கு நமது மேடம் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி கருவம் அழிந்த